இப்ப வந்து அவங்க பேர் என்ன வாக்கியா வந்து சரியா எதுவும் சொல்லல, அவங்க கூட கன்வியூ பண்ணிக்கன்னு எதுவும் சொல்லல. ஆஹ் அதே மாதிரி அண்ட் பாக்கியா சொல்லாததுக்கு காரணம் அந்த எடிட் சார்ஜ் ரொம்ப தப்பா போயிடுச்சு இல்லையன்றதுனால இவற்றை சொல்ல வேணாம். எங்க இதை நம்ம ஏதாவது சொல்லி அவங்க கூட சொல்லிட்டு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டா தேவையில்லாம இன்னும் மோசமாயிருவோம் அப்படின்னா பாக்கியா எது எது தேவை இந்த கேமுக்கு நீ ஜெயிக்க அதை மட்டும் நம்ம சொல்லிட்டு வந்துடும் தான் கிளியரா எடுத்தாங்க. அது சரியும் தான். ஆனா இதனால அவருக்கு அறுபதாவது நம்புறதுக்கான எந்த இதுவுமே இல்லைன்னு சொல்றேன். அதனால அவரு யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன். இப்போ இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான், இதுல அவுட்கம் ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா, இது வெறுமனே ராங் அனாலிசிஸ்னா ப்ராப்ளம் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னா ஓகே. இங்க என்ன ஆச்சுன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, போத்தனோட ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, அரோரா நம்பவே முடியாது, பாரு கூட நம்பல அப்படின்னு இருக்கு இல்லையா. அன்ஃபார்ச்சுனேட்டா என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம கானாவில் டைட்டில் அடிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் அது ஆப்போசிட்ல அவர் பாரு சாண்ட்ரா கூட தான் ஜாயின் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருது எல்லா இடத்துலையுமே. அமையும் போது என்ன ஆகுதுன்னா, அவருடைய ஃப்ளோ வந்துட்டு தப்பான பாயிண்ட்ல போகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு இனி வரக்கூடிய வரக்கூடிய டேஸ்ல. ஸோ இது என்னன்னா, பாருக்கு அரோரா மேல ஒரு இது இருக்கு இல்லையா, அது எல்லாத்துக்கும் இவரே கூட நிக்கிற மாதிரியும் கூட இருக்க சுச்சுவேஷன் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவர் தனியா வந்துட்டு அவர் வெறும் அரோரா கூட மட்டும் பிரச்சனை வச்சுட்டு இருந்தாருன்னா ப்ராப்ளம் இல்லை. அந்த கேங்கோட ஜாயின் பண்ணும்போது த ஹோல் ஃப்ளோ மே கோ ராங் பிகாஸ் ஆஃப் திஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. அது நடந்தாதான் தெரியும். நம்ம என்ன நடக்குன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஒரு வாரம் தான் சண்டை, எதா இருந்தாலும் இந்த ஒரு 1 வீக் தான். அதுக்கப்புறம் எக்ஸ்கண்டஸ்டன்ஸ் வந்துருவாங்க, பெருசா ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீக் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. யா யா சொல்லுங்க தென்மா. ஒன்னும் நடக்காதுங்க, டிடிஎஃப் காணவன் ஜெயிச்சுருவாருங்க ப்ரோ. கெஸ் பண்றோம் அப்படி, பட் பாக்கலாம், பார்த்தா தானே தெரியும் உனக்கு என்ன மாதிரி டாஸ்க் கொடுத்து அது எந்த மாதிரி கடைசியில போன டைம் கொடுத்த மாதிரி ரேங்கிங் டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு ஸ்கோர்னு கொடுத்தா அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீங்க பாருங்க, கன்ஃபார்ம் காணவன் தான் ஜெயிப்பாரு. சரி, திவ்யா ஓகே. வந்து ஸ்பான்சர் கோட்டால அவங்க வந்துருவாங்க உள்ள. அரோராவை வந்து மேக்கர்ஸே உள்ள கொண்டு வந்துருவாங்க. லாஸ்ட் 2 ஸ்பாட்டுக்கு தான் அடிச்சிக்கணும். யார் அடிச்சுக்க போறாங்கன்னு தெரியல. சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம இந்த டாபிக் பத்தி ரொம்ப பேசிட்டோம். சூர்யா ப்ரோ நீங்களும் நல்லாதான் இருக்காரா, வெளியில போயிட்டாரா? சரி, ஓகே. நீங்க இருக்கீங்க, நீங்களும் நல்லாதான் ப்ரோ பேசுனீங்க. ஸோ இது நம்ம அக்ரி டு டிஸ்அக்ரின்னு நினைச்சிட்டு அடுத்த டாபிக் போகலான்னு எனக்கு தோணுது. இது இல்லாம வேற யாராச்சும் ஏதாவது பேசணும்னு நினைக்கிறீங்களா? வேற என்ன நடந்துச்சு இன்னைக்கு எபிசோட்ல? நம்ம பேசாம ஏன் கமருதீன் பாரு பத்தியே பேசக்கூடாது? அதுதான் நிறைய நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. தோழர் பாத்தீங்களா? ஆமா பார்த்தேன், அதான் நான் ட்வீட் போட்டிருந்தேன். எனக்கு அந்த ஒரு விட்ரஸ்ல ஆர்டிகல் இருக்குல்ல, அரோரா பயங்கரமா ஆர்டிகுலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. கமருதீன் எப்படின்னா நமக்குள்ள பிரச்சனைன்னு ஒண்ணு வந்துருச்சு அப்படின்னா எது அவங்கள ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும்ல, இல்ல இதுதான் இவன்ட்ட இருந்து நம்ம கட் ஆஃப் பண்ணிட்டு விலகிறதுக்கான சரியான பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவங்க அப்பவே கிளியரா கண்டுபிடிச்சு சொல்லியிருப்பாங்க. எதுனா நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டேன், ஓகே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல அது இதுன்னு. ஆனா எப்ப உன்னை ஹர்ட் பண்றதுக்காக உன் விஷயத்த ஒன்று தூக்கிட்டு வருவேன்னு சொன்னாலும் அரோரா பொறுத்தவங்களுக்கும் அது ஒரு கிளியர் ரெட் ஃபிளாக். அதை அவங்க வரைய எடுத்துட்டாங்க. அன்னையில இருந்து அவங்க அந்த எமோஷனல் பண்ணி டோட்டலா கட் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அப்பப்போ பேசுவாங்க, மேனிபுலேட் ஆவாங்க, எல்லாமே ஆவாங்க. ஆனா அந்த பாயிண்ட வரைஞ்சது இருக்குல்ல, செம்ம மாற்றுறது. அப்போ அவங்க அதை கிளியரா விளக்கியிருப்பாங்க. நான் இது அந்த அந்த எபிசோட போய் நான் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் வந்து இல்ல அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா கமருதீன் நினைக்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அப்பவே நான் சொன்னேன், இல்ல அவங்க சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த கோவத்துல வந்து காதலிச்ச பொண்ணு மேலே ஆசிட் பானுங்கள்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாங்க. அது நிறைய பேருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிளா இருந்துச்சு. ஆனா நான் அப்பயே சொன்னேன், இன்னும் கிடையாது, அது எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள் கிடையாது. அவங்க ஜஸ்ட் ஒரு அந்த அந்த மனநிலை இருக்குல்ல, அவங்க அந்த 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 மாதிரி பண்ற ஒரு ஆணுடைய மனநிலையை தான் அவங்க கம்பேர் பண்றாங்களே ஒழிய கம்பெடுத்தி ஆசிட் பண்ண நான் சொல்லல. அவங்க சொல்லுது உன்னோட எனக்கு பிரச்சனை அப்படின்னா உன்னை கீழே தள்ளுறதுக்கு நான் உன்னோட என்னென்ன விஷயங்களை வேணாலும் எடுத்து உன்னை டேமேஜ் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த மனநிலை. அதுதான் இன்னைக்கு வெளிப்பட்டுச்சு. அவர் வந்து என்ன சொல்றது, இந்த இந்த எஸ்பெஷலி பாப்பா இருந்தார்ல, இந்த கேஸ்ல இவங்க 2 பேர் பர்டிகுலர் கேஸ்ல இவங்க 2 பேருமே ரொம்ப மோசமா டாக்ஸிக்கா தான் இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேருமே மற்றவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த கேஸ் அந்த அந்த விஷயத்தை தாண்டி எடுத்து பார்த்தா எனக்கு எனக்கு எப்பவுமே புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, சி ஒருத்தவங்க நம்புறது, ஒருத்தவங்க இது பண்றது, அதெல்லாம் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஏன்னா அது அது வந்து நம்ம என்ன இப்படி போய் இவெண்ட் விழுகுறாங்க அப்படி கேட்க முடியாது தானே. ஏன்னா இவங்க சொல்ற அந்த கிரீன் ஃபாரஸ்ட் மின்னுன்றதோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது ஒரு உட்டோப்பியன் கான்செப்ட். அப்படி ஒருத்தன் இல்லைன்னு நான் நம்புறேன்.
உள்ளதுல நல்ல இருக்கிறதுல எனக்கு பெட்டர் ஆப்ஷன் என்னன்னு தான் எவனாலும் தேர்ந்தெடுக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பாக்குறப்போ ஓகே ஸ்கோப் இருக்கு இதெல்லாம் மாறுறதுக்கு அப்படின்னு நினைக்கிற ஒருத்தனை இவங்க சூஸ் பண்றாங்க. அதுல எனக்கு ஆச்சரியமே இருந்தது கிடையாது. ஆனா கமருதீன் மாதிரி விசிபிள் அப்படியே செக்கச்செவேல் பறந்து வர ஒரு ரெட் பிளாகா இருக்கக்கூடிய ஒருத்தனை எப்படி இவங்களுக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் எனக்கு டவுட். அண்ட் இன்னொன்னு பார்வதி இதை சொல்றாங்கல்ல, பார்வதி விஷயத்துல பார்வதி தான் A1 அக்யூஸ் நம்பர் 1 பார்வதி தான். ஏன்னா அதான் ரொம்ப செலக்ஷன் இருக்காங்க, அவங்கள திருப்பி திருப்பி வச்சு தன்னுடைய கேமுக்காக பயன்படுத்துறது எல்லாமே அவங்க தான். இந்த கேஸ்ல 2 பேருமே ரெட் பிளாக் தான் வச்சுக்கோங்க. ஆனா இப்படி ஒருத்தர் பண்றாருன்றத அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ஒண்ணு பண்றாங்கல்ல, அது இல்ல. அண்ட் எனக்கு அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. இப்படி நான் உன்னை அந்த சைடை வெளியே போனது நீங்க எவ்வளவு பெரிய ரெட் பிளாக்ன்றதை எக்ஸ்போஸ் பண்ணி இதை நான் யூஸ் பண்ணிக்குவேன்னு அவங்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் பார்வதி வந்து அதை காட்டி வைக்கிறேன். அந்த வீட்டுல கமருதீனை முதல்ல ஸ்டாக்கர் மாதிரி பிஹேவ் பண்றான்னு சொன்னதே பார்வதி தான் தோழர். கிச்சன் ஏரியால வச்சு. அதனாலதான் நான் சொல்றேன் அலன், இப்ப அப்படி பண்ணவன இப்படி பண்றதுனால நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப அந்த சைடு இவன் போவான்னு தெரியும், அதை திருப்பி கொண்டுட்டா இதை எக்ஸ்போஸ் பண்ணிடுதான்னு அவங்க நினைச்சாலும் நினைக்கிறேன். அது மேபி அவங்களுடைய கேமா கூட இருக்கலாம்னு நான் சொல்றேன். I agree fully agree. இந்த விஷயம் வெளியே இப்போ அரோராவும் கமருதீனுக்குள்ளேயும் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்து கமருதீன் அரோரா கிட்ட இதை பண்ணியிருந்தாருன்னா மேபி நான் யோசிப்பேன், எப்படி இவன்ட்ட போய் இந்த மாதிரி ஆட்கள் போய் இது ஆகுறாங்க பப்பரப்பேன்னு தெரியுதே அப்படின்றத நான் நினைப்பேன். ஆனா அரோரா கிளியர் கட்டா அந்த இடத்துல வரைஞ்சிட்டாங்க, இங்க பாரு இது என் பவுண்டரி, எந்த இடம் என் பவுண்டரினா என்னை நீ எடுத்து வச்சு பேசுறது கிளியர் ரெட் பிளாக் பண்ணு. எனக்கு என்ன கிளியர் ரெட் பிளாக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு விஷயம் நடந்துருச்சு, கிளியர் ரெட் பிளாக்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் எப்படி பேசுறேன்னா ஆப்வியஸ்லி பார்வதியும் அதை பயன்படுத்தி உன் அச்செல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்குமோன்னு நான் யோசிக்கிறேன். சொல்லுங்க ஹரிஷ். ஹலோ. இட்ஸ் மை டர்ன் ஆஃப் வன்மம் கொட்டுறதுக்கு. அதுக்கு முன்னாடி யார் மேல கொட்ட போறீங்கன்னு சொல்லுங்களேன். வன்மம்னா யார் உங்களுக்கு ஞாபகம் வருதோ அவங்க மேல. அப்போ ஓகே யூ ஆர் அலௌட். சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிச்சேன் அபவுட் அரோரா. எனக்கு என்ன இன்னைக்கு ஷோல வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அபவுட் அவர் வியூஸ் லைக் நோ காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல. அவங்க வியூஸை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது கிடையாது. அண்ட் தென் ஈவன் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேம்ல ரொம்ப நாளா நம்ம ஒரு விஷயம் கவனிச்சிருப்போம். ஒருத்தர் வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து அப்ரிசியேஷன் வாங்குறாங்க அப்படின்னா யூஸ்வலா டக்குன்னு அவங்க சைடு வந்து லைட்டா போயிட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. எனக்கு இப்பவுமே பாரு வந்து அப்படிதான் வினோத் கிட்ட பழகுறாங்கன்ற ஒரு ஒப்பீனியன் இருக்கு, என்னோட ஒப்பீனியன் அது. ஸோ லைட்டா அவங்களுக்கு வந்து கிளாப்ஸ் அதிகமா வருது, அந்த மாதிரி எல்லாம் நோட் பண்ணுவாங்க. பட் ரைட் ஆஃப்டர் யூ காட் த அப்ளாஸ் ஈவன் இன் டுடே ஷோ அண்ட் எவ்ரி வீக் பண்ற போதும் அவங்களோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, ஜஸ்ட் பிகாஸ் ஐ எம் டாக்கிங் நைஸ் டு யூ டசன்ட் மீன் ஐ ஷுட் நாட் டெல் எனிதிங் அகேன்ஸ்ட் யூ அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்குல்ல. ஆமா, ஐ கேன் பி நைஸ் வித் யூ, பட் அகைன் நீ செய்யறத வந்து நான் சொல்லக்கூடாதுன்னு கிடையாதுல்ல. திஸ் இஸ் மை கேம். அதுதான் ஆக்சுவலா கேம். இந்த கேம்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கிறதே நான் என்ன நினைக்கிறேன்னா, see this is your moment to tell who's right and what is happening in the house. அந்த மாதிரி அத ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஆக்சுவலா ரொம்ப பெர்ஃபெக்ட்டாவும் ரொம்ப மாரலி ரைட்டாவும் அவங்க விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அத நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல வந்து அவங்க வந்து எல்லா காலை பிடிச்சி கூட பேசிட்டு அதுதான் வினோத்துக்கும் அந்த ஒரு மைண்ட் செட் இருக்கு அவங்க மேல. அவரை நான் குத்த சொல்ல விரும்பல, அவரோட புரிதல் அது. அவர் வந்து அந்த மாதிரி நினைச்சுக்கிறாரு, இந்த மாதிரி என் கூட பேசிட்டு அப்ப என்ன நல்லா இருக்கும்போது பேசிட்டோம்னா அவங்க கிளியரா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. பர்சனலா நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணி என்ன வெளில சொல்லக்கூடாது இல்ல சம்திங் தட் யூர் கெட்டிங் அட் அது பண்ணல. இது ஒரு காமனா எல்லாரும் முன்னாடியே நடந்த விஷயம், அதை தான் நான் இங்க அட்ரஸ் பண்றேன். ஷி இஸ் ஸ்டில் ட்ரைங் டு அதை அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா அந்த கேம் ரொம்ப நல்லா இருக்கும். ஈவன் வித் வினோத் அண்ட் அரோரா வந்து அந்த கேம் அவருக்கும் வந்து பர்சனல் கிரட்ஜோ அவங்க மேல எது இல்லையா, அந்த விஷயத்துல அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து தனிப்பட்ட முறையில அவரை இறக்கி விடுறதுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி அவர் நினைச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு குவாலிட்டி வந்து செம்மையா இருந்துச்சு. ஓவராலே இந்த இதுல வந்து சரியான சர்ப்ரைஸ் வந்து எனக்கு அரோராவை பத்தி அவ்வளவு தெரியாது இந்த ஷோக்கு வரதுக்கு முன்னாடி. அண்ட் திஸ் ஓவர் நெகட்டிவிட்டி ஸ்லட் ஷேமிங் இதெல்லாம் பார்த்துட்டு தாட் லைக் வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங், இதுல என்ன உண்மைன்னு பாக்குற போது பியூர்லி அவங்க வந்து அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அதுல வந்து பயங்கரமா உங்களுக்கு பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸோ நாலேஜோ இருக்கான்லாம் எனக்கு தெரியல எனக்கு. ஆனா பல விஷயங்கள்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ற விதமும் எடுக்கிற ஸ்டாண்டும் நிறைய அக்கேஷன்ஸ் இருக்கு. கனி கூட அவங்க உட்கார்ந்து பேசும்போது கனி ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க அவங்க பேசுறதே.
அதுவே வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அவங்க கொடுக்குற எக்ஸாம்பிள் அண்ட் அது எப்படி எல்லார்கிட்டயும் ஒரு வைரல் ஆயிடுச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள, இப்போ ஒரு தனி கான்வர்சேஷன்ல கூட வினோத் வந்து ஒரு விஷயம் சொல்ற போது நோவேர் அமித்தும் இவரும் விக்ரமும் அவங்களுக்கு வந்து அவங்க மேல தப்பு கிடையாது அப்படின்றது சொல்ல போறாங்கல்ல. சோ அது அந்த வீட்டுல இருக்கவங்களாம் அதை ஃபீல் பண்றாங்கன்றது வந்து ரொம்ப ஒரு நல்லா இருக்கு. ஹோப்ஃபுல்லி இதை வந்து இந்த எமோஷனல் ரொம்பலாம் அந்த மாதிரி இன்னைக்கு சொன்னாங்களா அந்த ஒரு விஷயத்துல எல்லாம் சிங்க் ஆகாம இது அப்படியே அவங்க இது பண்ணாங்கன்னா இட்ஸ் ரெடி. ஐ டோன்ட் கேர் அபவுட் அவங்க வின் பண்றாங்களா டாப் இதுல அதெல்லாம் இல்ல. எனக்கு இவ்வளோ கேவலமான டாக்ஸிசிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்ற ஒரு ஒரு சீசன்ல வந்து கனி மாதிரியோ இல்ல இவங்கள மாதிரியோ ஒரு கேம் பிளேவும் ஒரு வினோத் மாதிரி அவர் எவ்வளவு இடத்துல அவரோட இன்னோசன்ஸும் ரியலி அட்மயர். அது ரொம்ப இதா இருக்கும். ஏன்னா இதுதான் திஸ் இஸ் அபவுட் த சொசைட்டி இல்லையா. இப்படிதான் இருப்பாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பா ஒரு ஃபிளாஸ் இருக்கும். அரோரா கிட்டயும் நிறைய ஃபிளாஸ் இருக்கும், வினோத் கிட்டயும் நிறைய ஃபிளாஸ் இருக்கும். அதெல்லாம் கடந்து அவங்க ஒரு அழகா ஒன்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாங்களாங்க. அவங்க எப்படி மத்தவங்க ட்ரீட் பண்றாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஐ திங்க் ஈவன் அது ரொம்ப என்ன அப்படி இப்போ வானத்தை போல படம் மாதிரி இருந்தாலும் இவ்வளோ கேவலமான டாக்ஸிசிட்டி மத்தியில அதை பாக்குறது எனக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அது பாக்குறதுக்கு. ஸோ ஐ வாண்டட் டு மென்ஷன் தட். அண்ட் கம்ருதீன் அண்ட் பாரு இந்த விஷயத்த வந்து எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி தோணுதுன்னா நீங்க தனித்தனியா ஃபர்ஸ்ட் இந்த மைக்ல வச்சு எல்லாம் பேசிக்கிறாங்கல்ல, அந்த பேசுறதே எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு தான் ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டுலாம் பண்றாங்களோன்ற மாதிரி அளவுக்கு எனக்கு தெரியுது அவங்க எடுக்கிற ஒரு ஒரு ஸ்டாண்ட்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கம்ருதீன் வந்து ஃபர்ஸ்ட் பாருக்கு அகேன்ஸ்டா தான் ஃபுல்லாவே அந்த ஷோல பேசிட்டு இருந்திருப்பாரு. அண்ட் ரைட் வென் அரோரா பிக்ட் ஆன் டக்குன்னு அரோரா மேல திருப்பி சொல்லிட்டு உடனே இப்ப திருப்பி எனக்கு ஐ திங்க் இஸ் இன் மைண்ட் செட் இவங்க ரெண்டு பேரோட யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இல்லாம இதுல போக முடியாதோ, ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல பகிச்சுக்க கூடாதோ, அந்த மாதிரி அவருக்கு ஒரு 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 மைண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட ஒப்பீனியன்ல. அண்ட் அவுட் ஆஃப் ஆல் கம்ருதீன் பண்ற விஷயங்கள் இப்ப தோழர் கூட சொல்லிட்டு இருந்தாரு அபவுட் ரெட் பிளாக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். அந்த மாதிரி நடக்கிற போது நீங்க லெஃப்ட் ஐடியாலஜி ரைட் ஐடியாலஜி எல்லாம் நீங்க பேசிக்கிறீங்க ஷோல. வேர் இஸ் யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் பீயிங் ஆஸ் அ ஹியூமன்? உங்களை ஒருத்தர் ஒரு விஷயத்துல இப்படி ட்ரீட் பண்றாருன்னா அது அது ரொம்ப இதா இருக்கு. ஐ திங்க் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் அபவ் ஆல் உங்களோட நீங்க வில்லனிக்கா உள்ள இருங்க இதா இருங்க பட் பேசிக்கா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. அதை இழந்துட்டு அதுக்கு மேல என்ன கேம், அதுக்கு மேல நீங்க என்ன ப்ரூவ் பண்ண போறீங்க, என்ன ஆடியன்ஸ்க்கு இது பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. தட் வாஸ் வெரி பேட் அந்த ஒரு விஷயம். ஸோ இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஹரிஷ் ஒரே ஒரு சின்னது சூப்பரா அந்த அரோரா பாயிண்ட் முதல் சொன்னீங்களா செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா அது செம மேட்ரு, செம பாயிண்ட். நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் எல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா இதுவா பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்களே, காரணம் என்னன்னா எந்த அரசியலுமே இல்லை எந்த இதுவுமே சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்ம படிக்கிற புத்தகங்களோ ஐடியாலஜியோ இது எல்லாமே. ஆனா நம்ம இந்த உலகத்தை எந்த கண் கொண்டு பாக்குறோம் அப்படின்னு இருக்குல்ல, எம்பத்தியில இருந்து பேசுற எல்லாமே சரியாதான் இருக்கும். நீங்க இப்ப பேசுற பாயிண்ட்ன்றது நான் எதிரில் இருக்கிறவன் டவுன் பண்ணி புட் டவுன் பண்ணி அவன் கேவலம் அவனுக்கு தெரியல பத்தியா எனக்கு தெரிஞ்சுக்க பத்தியா இது அப்படின்னு காட்டுறதுக்காக எதை பேசினாலும் அது தப்பாகும். ஆனா அந்த மாதிரிலாம் இல்லாம அன்பின் கண் கொண்டு ஒரு எம்பத்தியின் கண் கொண்டு நீங்க அந்த அரசியல பேசுறீங்க இருக்குல்ல, அதுல நீங்க புக்ஸ் எதுவுமே படிக்காட்டியும் இயல்பாவே வந்துடும் அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ். நான் சொல்றேன் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் அடிப்படையே அது வந்து அறத்தோட பேசுறதுன்னு நான் நம்புறேன். அந்த அறம்ன்றது எதுனா எனக்கு என்ன செஞ்சா வலிக்குமோ அது இன்னொருத்தருக்கு செய்யாம இருக்கிறதுன்றது. நான் அதனாலதான் திருப்பி எப்பவுமே சொல்லிட்டு இருக்கேன், தர்ஷனா மாதிரியோ இல்ல கேஸ்கோ மாதிரியோ இந்த இப்ப இந்த விஷயங்களை பேசுறவங்க அந்த அவங்க எல்லாம் ஏன் இதை சரியா பேசுறாங்க அப்படின்னா இவங்க சொன்னாங்க இன்னைக்கு மதியம் வந்து இவங்க கூட சொல்லிட்டு இருந்தாரு, எப்படி நீங்க எல்லா சீசன்லயும் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு, நீங்க எல்லாம் ஒருத்தரை சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்கல்ல. அது ஏன்னா பாக்குறது அடிப்படை யாரத்தோட யார் விளாடுறாங்கன்ற கண் கொண்டு இந்த கேமை பாக்குறதுனால அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்க நான் வந்து ஒரு சப்போர்ட்டிங் அக்கௌண்ட்ஸ்க்காக அரசியல் தலைவர்கள் பேச்சையோ இல்லை இதையோ சமூகத்தையோ எடுத்து வர்ற மாதிரி அப்படி 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 வரணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க கேஸ்கோ தர்ஷனாவோ பேசும்போது நார்மலாவே இது இருக்கும். நான் சொல்றது ஜென்ரலா இந்த மாதிரியான ஆட்கள் பேசும்போது சொல்றேன். அது ஏன்னா அடிப்படையே அவங்க பார்வையிலேயே இருக்கிற விஷயம் அது. சரி நமக்கு என்ன நடந்திருக்கோ அது அவங்களுக்கு நடக்கும், நமக்கு என்ன வலிக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்றது. நான் சொல்றது அதுதான் நான் அரோராட்ட பாக்குறேன். அவங்க அடிப்படையாவே ரொம்ப அறத்தோட இந்த கேம் விளையாடுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க அருண் ப்ரோ. Hi, hi, Manthan bro.
ஆமா லாங் ப்ரோ. டைம் ஐ நோ திங்க் சி. லாஸ்ட் டைம் பண்றப்பவும் ஐ திங்க் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் பண்ணேன். ஆனா அக்செப்ட் பண்ண இல்ல முடியல. ஐ ஆக்சுவலி திங்க் ஏதோ இன்னைக்கு இஷ்யூ. தான் அதை ஸ்பீக் கண்டுபிடிச்சேன். அது ஆட் ஸ்பீக்கர் கொடுத்து அங்க போய் உங்க ஐடி கொடுத்தாதான் அங்க ஜாயின் பண்ண முடியும் போல. ஸோ இனிமே வந்து ஓகே. அருண் வரும்போதுலாம் சொல்லுங்க. அதெல்லாம் போய் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சாரு அவரு, அருணுக்கு மைக்கு கொடுக்காதீங்கன்னு. சத்தியமா. இல்ல ப்ரோ. ஐ திங்க் இந்த ஸ்பேஸ்ல மட்டும் ஐ திங்க் 2 டேஸ் பேக் கூட போட்டாரு. அன்னைக்கும் ஏதோ இஷ்யூ இருந்திருக்கு ஸ்பேஸ்ல. என்னால அன்னைக்கும் போய் ஓகே ஜாயின் சொல்லிட்டாரு பண்ண ஓகே முடியல. சொல்லுங்க மனசுல வச்சு சொல்லுங்க அருண் ப்ரோ. மான்ஸ்டர் லைட்டா வன்மத்தை இல்ல கக்கக்கூடிய ஆள் தாங்க, வேணுமே பண்றது போலங்க. அப்படிலாம் இல்லைங்க. இல்ல போன சீசன் நண்பர்கள் நாங்க. இந்த சீசன் இப்பதான் இவரு வராருன்னு நினைக்கிறேன் பேசுறதுக்கு. அவர் வந்து ட்விட்டரின் மெய் அழகன். அதனால தான் அந்த ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காரு மான்ஸ்டர். என்ன நீங்க மனுஷன்ப்பா. பரவாயில்ல, போது நீங்க சொல்லுங்க, சொல்ல வந்து சொல்லுங்க அருண் ப்ரோ. இன்னைக்கு ஐ திங்க் நான் இந்த இந்த சீசன்ல இன்னைக்கு தான் ரொம்ப ஃபன்னா இருந்தது இன்னைக்கு எபிசோடு. ஏன்னா அவங்க 2 பேரும் பார்வதியும் கமருதீனும் ரொம்ப டாக்ஸிக்கா பேசிட்டு இருந்தாங்க. பட் நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப அது எனக்கு செம்ம காமெடியாவும் ரொம்ப ஜாலியாவும் இருந்தது. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்து இதுதான் பண்ண போறான்னு இனிஷியல் டேஸ்ல இருந்தே கொஞ்சம் இப்படிதான் போக போகுதுன்னு ஒரு ஐடியா இருந்தது. இதுக்கான லீடப் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க 2 பேரும். நம்ம வந்து இது பிரிகிற மாதிரி இருக்கு, இதுக்கு காரணம் நீதான்னு ஒருத்தர் மாத்திக்க சொல்ற மாதிரி இருக்கு. அதே சமயம் அண்டர் த பஸ் யார் ஃபர்ஸ்ட் போட போறா அப்படின்றது. ஸோ அப்படி இருக்கப்ப இன்னைக்கு பார்வதி வந்து அவனை அண்டர் த பஸ்ல போட போறான்னு அவன் கணிச்சிட்டான். கமருதீன், நீ என்ன அண்டர் த பஸ்ல போடு, நான் அவனை அண்டவங்களே போடுறேன் கீழேயே அப்படின்ற மாதிரி அவனும் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசிட்டு இருந்தான் அன்னைக்கு. ஸோ அது செம்ம காமெடியா இருந்தது எனக்கு பார்க்க. எனக்கு மேபி அவங்க ஆதரவாளர்களுக்கு ரொம்ப வேற மாதிரி இருந்திருக்கலாம். நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப செம்ம ஜாலியா தான் ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருந்தது. எனக்கு செம்ம சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த ஃப்ரைடே கான்வர்சேஷனா இருக்கட்டும், கமருதீன் இன்னைக்கு எல்லாமே இன்னைக்குதான் உணர்ந்த அப்படின்ற மாதிரி பேசுறதா இருக்கட்டும், அதெல்லாம் செம்ம ஃபன்னா இருந்தது. அண்ட் எஸ்பெஷலா என்னைக்காச்சும் விஜய் சேதுபதி கேட்டாரு, பார்வதி வந்து வீட்டுல வேலை செய்யல, அது வந்து அதை அவங்க பெருமையாவா சொல்லிட்டாங்க. அது நல்ல வேற இன்னைக்காச்சும் அவர் என்டர்டைன் பண்ணல. பாரு அப்படிதான் உங்களுக்கு தெரியாதா, இதே வார்த்தையே இவரே சொல்லியிருக்காரு நிறைய தடவை. அது வந்து இன்னைக்கு அவர் அதுவே அவர் திட்டு பண்ணதுல எனக்கு சந்தோஷம் தான் விஜய் சேதுபதி. அண்ட் இன்னொன்னு டுவர்ட்ஸ் டைம்லும் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டாங்க. பட் ஆனா ஒரு சில தடவை தோணும் இவனுங்க. ஆனா ஐ திங்க் அந்த ஸ்மோக்கிங் ரூம் இருக்குல்ல, ஸோ அதுல அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன்ல காமிச்சு நம்ம இந்த மாதிரி பேசலாம் அப்படின்றது பண்ணாங்கன்னா அது நமக்கு தெரியாதுல்ல. மேபி பிக் நமக்கு பாஸ் டீம் தெரியாது. அங்க கரெக்ட் கேமரா வச்சதுனால தெரியலாம். பட் கரெக்ட். அதுல ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இல்ல அது மகாத்தா ஆக்சுவலி கேம் மாதிரி ஒன்னாவே ஆடலாம். போகக்கூடாதுன்னு நீ நினைக்கிறேன். சண்டை போடுற மாதிரி சண்டை போடு, நம்ம அப்படியே நல்ல கண்டென்ட் ஓட்டிடலாம் அப்படின்னு பண்ணலாம். அது நமக்கு தெரியாது. பட் நிறைய தடவை அவங்க அப்படி பண்றதுதான் இருக்கு. சொல்லுங்க ப்ரோ. நம்மளுக்கு இங்க பாருங்க, நம்மளுக்கு தெரியாது ஸ்மோக்கிங் ரூம்லயும் கேமரா இருக்கு. அதை தாண்டி ஒரு நாள் லீவ் கொடுத்துருக்காங்களே உங்களுக்கு. ஆமா ஆமா ஆமா, அந்த ஃப்ரைடே நாள் சொல்றேன். அந்த 24 ஹவர் ஃபுட்டேஜ் வந்து யாருக்குமே தெரியாது. சோ அந்த நேரத்துல என்ன வேணா நடக்கலாம். நோபடி நோஸ். ஆமா ஆமா. ஸோ அதனால அவனுங்க அப்படியே ஏதாச்சும் பண்ணலாம். பட் ஆனா இது ரொம்ப டிஃபரெண்டா தான் இருந்தது. 2 பேரும் இந்த மாதிரி தான் பண்ண போறாங்க அப்படின்றது ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்குமே தெரியும். ஆஹ் அது அது கரெக்டா அதே போலதான் இன்னைக்கு நடந்தது. ஸோ அதனால அது பார்க்கறதுக்கே ரொம்ப ஜாலியா இருந்தது. ஓகே, இதுக்காக ஓகே யாரு ஃபர்ஸ்ட் தூக்கி போட போறா, வாங்க வாங்க அப்படிதான் இருந்தது. ரொம்ப எனக்கு ரொம்ப செம்ம ஜாலி, ரொம்ப ஃபன்னா போயிட்டு இருந்தது. அமித் எலிமினேட் ஆனாலும் அது இந்த வாரம் எதிர்பார்த்தது தான். ஒருத்தரா இருந்தாலும் அவர் தான் போவார்னு இருந்தது. ஏன்னா அவரு ஆல்ரெடி திவாகர் எடுத்த ரீப்ளேஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. பாரு என்ன சொன்னாலும் அவங்களுக்கு ஆமாம் போறதுக்கு ஒரு ஆள் வேணும். ஏன்னா அப்பப்போ கமருதீன் வந்து உண்மையை பேசிடுவான், பாரு நீ பண்றது தப்புன்னு. ஸோ திவாகர் தான் பெரும்பான்மையான நேரங்கள்ல ஆமாம் போடுவாரு. ஸோ அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜ்ல ஐ திங்க் 4th or 5th வீக்ல பார்வதியே சொல்லியிருப்பாங்க, நீ என்னடா இன்னொரு திவாகரா அப்படின்ட்டு கமருதீனே சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்பப்போ அவனும் அந்த மாதிரி வேலை பண்ணிட்டு தான் இருந்தான். இப்போ லாஸ்ட் 2 to 3 வீக்ஸ் அமித் தான் அதை கம்ப்ளீட்டா டேக் ஓவர் பண்ணிட்டு பாரு என்ன சொன்னாலும் தலையாட்டிக்கிட்டு இருக்குது. அவங்க பண்ற விஷயத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் அந்த வீட்டுல. ஸோ அதனால அவர் வெளியே போனதுல எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா இந்த இந்த வாரம் அவங்க வீட்ல இருந்து வந்து சொல்லியும் அவரை அதே தான் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாரு. அண்ட் இன்னொன்று இந்த இந்த லாஸ்ட் சீசன்ல வந்து இந்த ஃபேமிலி வீக்கெண்டே ரொம்ப ஜாலியா இருந்தது. லைக் எல்லார் வீட்ல இருந்துமே ஓரளவுக்கு வரப்ப ரொம்ப பாசிட்டிவிட்டியாகவும் அண்ட் ஒரு சிலதெல்லாம் ரொம்ப மெமரபிளா இருந்தது. ஐ திங்க் தீபக்லாம் காலையில் எழுஞ்சிட்டுறப்பவே அவர் தூக்கத்திலே இருப்பார், அப்போவே அவங்க ஃபேமிலிலாம் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மெமரபிளா நிறைய அந்த மாதிரி இன்சிடென்ட் அந்த லாஸ்ட் சீசனு. பட் இந்த சீசன்ல ஒரு சில ஃபேமிலிலாம் இருந்தது. பட் இந்த 24 ஹவர்லாம் கொண்டு வச்சுட்டு எனக்கு என்னன்னா, ஐயோ அந்த ஃப்ரைடே எல்லாம் திரும்ப இன்னொரு நாள்லாம் இருக்க வச்சிடாதீங்க, அனுப்பிச்சிருங்க, 24 ஹவர்ஸே போதும். ஏன்னா நீங்க இப்போ பாருங்க 24 ஹவர்ஸ் ஏதாச்சும் பாசிட்டிவா பேசின மாதிரி ஏதாச்சும் போட்டாங்களா 1 ஹவர்ல? போடவே இல்லை. நான் 1 ஹவர் தான் பார்த்தேன், அதுல பெருசா எதுவுமே போடவே இல்லை அவங்க. ஒரு சில ஃபேமிலி கொஞ்சம் நல்லா ஜாலியா இருந்தது, சபரி கன்னி அவங்களதெல்லாம். ஸோ அவங்களதான் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டிருக்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவங்களதெல்லாம் ஒரு 10 மினிட் அந்த 1
10 மினிட்டோ காட்டல. இவங்க சும்மா புறணி பேசுறதுல அவ்வளோ நேரம் காமிச்சிட்டு இருந்தாங்க அன்னைக்கு கூட. பட் அதுக்கு பதிலாக ஃபேமிலியோட டைம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி காட்டியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு இந்த வாரம் 1 hour எபிசோட் நான் பார்க்குறப்ப. ஈவன் அவங்க அன்னைக்கே கூட எடுத்துங்க, அவங்க வந்து அந்த பட் ஆனால் அவங்களும் எக்ஸ்போஸ் ஆனதே காமிச்சாங்க. அந்த விதத்தில் ஹாப்பி தான். அந்த ரியாவை பற்றி ஒரு மாதிரி சொன்னதாக இருக்கட்டும், அது ப்ரோமோ கட் பண்ணி அதுக்கு வேற போட்டாங்க, அதையும் 1 hour எபிசோட்ல காட்டிட்டாங்க. அந்த விதத்தில் அவங்க எக்ஸ்போஸ் ஆனதுல ஓகே தான். பட் ஃபேமிலிக்கான டைம் தானே இந்த வாரம். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஞ்சம் கொடுத்து அது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா காட்டிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி இந்த வீக் ஓரளவுக்கு ஓகேவா போயிட்டு இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வீக் டிடிஎஃப்ல எனக்கு ஓட் பேஸ்ல கொஞ்சம் கம்மியா இருக்கவங்க ஜெயிச்சு போனா நல்லா இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு என்னோட இதுல சபரியோ இல்ல அரோரெல்லாம் ஜெயிச்சு போனா எனக்கு பார்க்கணும் பார்வதி ஃபேஸ் எப்படி இருக்கு, அதுக்காகவே பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பா இந்த 2 பேரையும் பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்ப அரோரா அப்படிலாம் ஜெயிச்சா என்னை பிக் பாஸ் என்னை விட்டுருங்க, என்னால கண்ட்ரோல் பண்ண கதவு திறங்க, நான் கிளம்பிட்டுறேன்னு அந்த மாதிரி தான் அவங்க லாஸ்ட் வீக்கே அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்த ஆள் தானே. ஸோ இந்த இந்த நபர்கள்லாம் ஜெயிச்சானா ஃபன்னா இருக்கும். விக்ரம் அவன்லாம் ஜெயிச்சானா. பட் ஆனால் டாஸ்க்ல மிக்ஸ்டா தான் இருக்கும், பிசிக்கல் டாஸ்க் மற்ற டாஸ்க் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஸோ அதுல டஃப்பானா ஐ திங்க் வினோத் கமுருதிக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு. ஸோ அமித் அதுல இருந்தா ரொம்ப கொஞ்சம் ஒரு 2 1 எக்ஸ்டென்ட் டஃப் கொடுத்துருப்பாரு. அவர் இந்த வாரம் போயிட்டதுனால இவங்களுக்குலாம் தான் அட்வான்டேஜ். வினோத், கமருதீன், தனி சபரிக்கெல்லாம். இருந்திருந்தாலே ஸோ அது டஃப் எப்படி கொடுத்துருப்பாங்கங்க. ஏங்க நீங்க ஆமா ஆமா வேற ஆமா வேற டெஃபினட்டா. ஞாபகப்படுத்துறீங்க. சரி, ஓகே, பட் ஓகே. ஆமா ஐ திங்க் இன்னும் இருக்காங்க. பட் நிறைய பேர் அதாவது ஷோ பார்த்துட்டு வந்தாங்க, அவங்க தான் இல்ல எலிமினேட்னு பாத்துட்டு சொல்றாங்க. வந்தவங்களே ஆமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நானே நம்பினேன். எனக்கு உங்ககிட்ட நிறைய பதில் ஆமா. இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ்கு பேசிட்டோம், அதுக்கப்புறம் நான் பேசுறேன். சொல்லுங்க கேஸ்கு. ஷூர் ஷூர் ஷூர். எதை பத்தி பேசுறதுன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் கம்மு கம்முவா? அன்பே கம்மு. அத பத்தி ஓகே, பேசுங்க. ஏங்க அவங்கலாம் டே 1ல இருந்து ஆதரவாளருங்க. இல்லங்க, அது ஆமா சும்மாங்க. ஆமா. அவங்க ஆதரவாளர்லாம் தெரியும் தெரியும் கிடையாது. தெரியும் தெரியும். அது Day சும்மா. 1ல இருந்து இல்ல ஒரு முத வாரமே அதை வாபஸ் வாங்கிட்டாங்க அவன் பேசின பேச்சுக்கு. ஆமா செருப்பால அவங்க அடிங்கன்னு சொல்லிட்டேன் அவங்க நானு. அவங்க பெரிய கமருதீனோட ஆதரவாளர். தோழர் பெரிய ப்ரோ, கம்பெனி வேணாம் வந்து தோழர். தோழர் வேணாம் தான். வேணாம். தோழர் சொல்லுங்க ஆதரவாளர் கேஸ்கு. தான். அவர் கொஞ்சம் அப்படியே அமைதியா இருக்காரு அவரு. ஓகே. என்ன என்ன சொல்றது? கம்ருதீன் வந்து இல்ல ரொம்ப ரெண்டுமே அழகா டாக்ஸிக் தான். 2 டாக்ஸிக் தான். ஒண்ணு வந்து இப்ப பாரு வந்து ஒன்னும் குழந்தை இல்ல. இப்ப இந்த ஷோல வந்து நீ ஒரு ரிலேஷன்ஷிப்ல உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு ஒரு அவசியம் எதுவும் கிடையாது. ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல அந்த நாய் வந்து இவ்ளோ அசிங்கமா பேசுறான், எல்லாம் பண்றான். ஆனா நீ திரும்பி திரும்பி போற. அப்புறம் திரும்பி அவன் விட்ட உடனே திரும்பி போயிட்டு உட்காந்து அவன் மேல ஒரு கேஸ் எழுதுற. அப்புறம் திரும்பி அவன் கிட்ட போற. அப்புறம் கொஞ்சம் பேபிமா கொஞ்சுற. அப்புறம் இந்த சைடு இவன் வந்துட்டு அவளை அடிக்கிறான். அப்புறம் என்னது மிரட்டுறான். அப்புறம் திருப்பி வந்துட்டு பாரு தான் வேணும்னு சொல்லி பக்கத்துல உட்கார கேவலமா இருக்கு பார்க்கவே. இதுல வந்துட்டு கம்ருதீன் கம்ருதீன் பண்றது வந்து எவ்வளவு கேவலமோ அதோட பாரு பண்றதும் நான் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள் சொல்லுவேன். ரெண்டுமே கேவலம் தான். இதுங்க வந்துட்டு இவனோட டாக்ஸிக் பிஹேவியரை வந்து இவ வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இருக்கிற சும்மா போற பொண்ணுங்களெல்லாம் உட்காந்து ஜாட பேச வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது, எல்லாம் பண்ண வேண்டியது வாயை வச்சுக்கிட்டு. ஏன் இவனை சொல்ல முடியாதா? இது 2 பேரும் ஈக்குவலி ரெஸ்பான்சிபிள். ஸோ இந்த விஷயத்துல வந்து 2ம் நாசமா போகட்டும் அப்படிதான் நான் சொல்ல முடியும். பாக்குறவங்களுக்கு தெரியும். ஒண்ணே ஒண்ணு இப்ப கேஸ்கு. இது வெளியில என்னன்னா, வந்தா ஒண்ணே ஒண்ணு வெளியில மட்டும் வந்தா சொல்லிக்கிறேன். மான்சு ம். வெளியில வந்தா பார்வதி கிழிச்சு தொங்க விட்டுருவா. கம்முனுதுன்னு ஏதோ ஒண்ணு வெளியில இல்ல, உள்ளேயே பண்ணக்கூடிய ஆள் தான் அவ. அவளுக்கு எல்லாம் இதுதான் பண்ணக்கூடிய நானும் ஆள் சொல்ல தான். வரேன். அவ வந்து ஒண்ணும் பேச எங்கேயோ தெரியாத லாக் ஆகி பச்சை கிடக்கு. குழந்தை கிடையவே கிடையாது. அவ வந்து இன்னொன்னு நல்லா சொல்றேன். பேசுறவதான். என்னோட கான்ஸ்பிரசி ஒண்ணு சொல்றேன். என்னோட கான்ஸ்பிரசி அரோரா மட்டும் வெளியே போயிட்டா அவனை கிழிச்சு தொங்க விட்டு பிரேக்கப் பண்ணிடுவா. எனக்கு என்னவோ அந்த ஜெலசி தான் அவளை வந்து அப்படியே இல்ல வச்சிருக்கோம் அப்படின்னு கேஸ்கு, தோணுது. வேற ஏதோ இருக்கு கேஸ்கு அவங்க 2 பேத்துக்குள்ள. அது நிறைய வந்து இருக்கு. இவன் இப்ப இன்னைக்கே பாருங்களேன், 2 பேரும் நேத்து பர்சனலா நைட்டு பேசினத இன்னைக்கு வீக்கெண்ட் சொல்ல எல்லாரும் முன்னாடியும் அவன் சொல்றான். ரொமான்டிக் அப்படி இப்படின்னு பேசினதை அப்படியே பச்சையா போட்டு உடைக்கிறான். வேற எதுவும் இருக்கு, அதை அவன் சொல்லிடுவானுன்ற இப்போ பயத்திலேயே இவன் கொஞ்சிக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. இது கான்ஸ்பிரசியா கூட இருக்கலாம். பட் ஸ்டில் இல்ல ஒரு தியரி. எல்லாமே கான்ஸ்பிரசி தான். இப்ப நம்ம இருக்கலாம்னு நினைக்கிறது எல்லாமே கான்ஸ்பிரசி தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, என்ன ஆயிட போகுது? மிஞ்சி மிஞ்சி போனா என்ன பேசியிருக்க போறாங்க சொல்ல? ஒண்ணுமே இல்ல. ஆனா அந்த அளவுக்கு ஏன் பயப்படணும்? அப்படின்றப்ப எனக்கு சுத்தி இல்லம்மா சுத்தி சுத்தி இல்லம்மா நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. திங்க் இஃப் தே வர் ஆக்சுவலி இன்டிமேட், இஃப் ஓகே தே வர் ஆக்சுவலி இன்டிமேட், ஓகேவா? ஓகே. அத அதுல
இவன் வந்து ஏதாவது ஒரு சண்டையில அதை எடுத்து சொல்லிடுவானோ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. என்னதான் வந்து நான் என்ன ஓகே இல்ல ஓகே அதுக்கு பயப்படுற மாதிரி தெரியல. இல்ல அதுக்கு இல்ல பயப்படுற அதுக்கெல்லாம் மாதிரி பயப்படலங்க. இல்லையே ஆலன் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. அதுக்கு ஆனா பயப்படுற மாதிரி எதுக்கு தெரியுமா தெரியல. பயப்படுற எனக்கு மாதிரி எனக்கு வந்து தெரியுது. இன்னைக்கு எனக்கு கிட்டத்தட்ட கமருதீன் அதை எடுத்துட்டாப்ல. அந்த இது சொன்னார்ல, உங்க அப்பா இறந்தார்ல, உங்க அப்பா இறந்தார்லன்னு சொல்லும்போது நியாயமா என்ன பண்ணிருக்கோம், நமக்கு தோணுது இல்ல, இதுக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு அங்க போறான் அப்படின்னு தோணுது இல்ல. ஆனா பார்வதி ஆலன் என்ன ப்ரோ சொன்னாங்கன்னா, ஆல்சோ ஏய் அதை சொல்லாத அது தேவையில்லை, அது இங்க பேசாத, அதை நீ பேச வேணாம் அப்படின்னாங்க. கொஞ்சம் சோ அதுல கொஞ்சம் அந்த கொஞ்சம் மாதிரி ஏதோ ஒண்ணு. கொஞ்சம் முடிக்க விட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இங்க பாருங்க, அவங்க இது நிறைய 18+ பேசினாங்க இல்லையா? ஆமா பேசுனது வேற, இவன் அதை பிரசன்ட் பண்ணும்போது அதை பத்தி பேசும்போது அவன் வந்து என்கிட்ட வந்து இது பண்ணிக்கும் போது அப்போ ரொம்ப சுகமா இருந்துச்சான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஆங்கிள் ஏதாவது சொல்லிட்டானா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இந்த கலட்டி ஹோல் திங் விடணும்னு அப்படி இல்ல நினைக்கிறவங்க இல்ல பேசுற வந்து அதை அஃபெக்ட் அப்படிலாம் பண்ணுவாங்க. இல்லைங்க. அதாவது கமருதீன் பேசுறத வச்சே அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அவன் இப்படிதான் பேசுவான்ட்டு. அதுக்கு பயந்துட்டு அவங்க ஒதுங்கி போவாங்க. திருப்பி திருப்பி அவங்க கிட்ட இன்னும் நிறைய அதே குடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ வேற ஏதோ விஷயம்தான் அவங்க கிட்ட மாட்டி இருக்கு. இவங்க வேற ஏதோ மயக்க மறைச்சிட்டு ஏதோ பேசுனதுதான் மாட்டிட்டு இருக்கு. மயக்க மறைச்சிட்டு பேசினதான் இல்ல 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 எல்லாமே எனக்கு அந்த மாதிரியா ஓகே இல்ல ஒரே நிமிஷம். கான்ஸ்பிரசின்னு வந்துட்டா நிறைய இருக்கு இதுல. நீங்க நான் இதுவும் யோசிச்சேன். இப்படி ஒரு விஷயம் இப்ப கலட்டி விடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விஷயம் வெளியில வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு கான்ஸ்பிரசியா இருக்கும். இன்னொரு பாயிண்ட் வந்து இப்ப இவன் இங்க சண்டை போட்டுட்டு நேரா அரோரா கிட்ட போயிட்டான்னா இப்ப அவளோட பிளான் மொத்தமும் போயிடும். இவ வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆனதே அரோரா மேல உள்ள ஜெலஸ் தான். இது வந்து பார்த்தவங்க இத கொஞ்ச நாளா நோட் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த ஜெலசியில ஆரம்பிச்சு அதுதான் இவ்ளோ ஸ்ட்ராங்கா ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கிறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இது வந்து இல்லைன்னா எப்பவோ ரெண்டும் இருக்கிறதுக்கு வந்து பிச்சுக்கிட்டு போயிருந்திருக்கும். 2 பேரும் மானக்கடியமா திட்டிருப்பாங்க. ஸோ இது ஒரு கான்ஸ்பிரசி நான் வந்து பிலீவ் பண்ற ஒரு கான்ஸ்பிரசி. 3வது இன்னைக்கு ஏதோ அப்பான்னு சொன்னதெல்லாம் புது மேட்ரு. ஓகேவா? ஸோ கண்டிப்பா இந்த இன்டிமேட்டான விஷயமும் அரோராவையும் தாண்டி ஏதோ மயக்கம் மறைச்சிட்டு 2 ஏதோ பேசியிருக்கு. ஸோ அது வந்து அந்த ஃபியர் ஒண்ணு இருக்கு. ஸோ இது வந்து 3வது. ஆம், அது வந்து மோஸ்ட்லி அவளோட தண்ணி தரேன் வந்திருக்கு பாரு. அது வந்து அரோராவோட சாரி அது வந்து பார்வதியோட கேமை பாதிக்கும்ன்ற ஒரு ஃபியர்ல அவ அப்படி பண்ணுவா. கண்டிப்பா வெளியில போனோம்னா கும்மி எடுத்துருவான்றது ஒண்ணு. ஸோ இதுல வந்து நான் 2 பேருமே நான் டாக்ஸிக்னு தான் சொல்லுவேன். இது இதுல வந்து பாதிக்கப்படுறது இப்ப வெளியில இருந்து பாக்குறப்போ இவன் ரொம்ப வயலண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி தோணும். கண்டிப்பா அவன் வயலண்டா தான் இருக்கான். பட் இத வந்து அப்படியே தீனி போட்டு 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 கூட்டு போற பார்வதி 2மே வந்து நான் ஈக்குவலி டாக்ஸிக்னு சொல்லுவேன். அவன் மேல ஒரு பொம்பளை கேஸ் போடுறது இது 2மே வந்து நான் தப்புன்னு தான் நான் பாக்குறேன். ஸோ இவங்கள பத்தி பேசவே எனக்கு விருப்பம் கிடையாது. அடிச்சிட்டு சாவுங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு கேம் ஷோ. அப்போ வந்து ஒரு லிமிட்டுக்கு மேல போகாது. அங்க இருக்கிறவங்க பாத்துப்பாங்க அப்படின்றனால நீங்க அதை அடிச்சுட்டு செத்துக்கோங்க அப்படின்னு ஒண்ணு யோசிக்கிறேன். ஸோ இது செகண்ட் பாயிண்ட் வந்து எஸ்பெஷலி இந்த இந்த வந்து அரோரா பத்தின விஷயம் அப்படின்னு பாக்குறப்போ ஒன்லி 3 வீக்ஸா இருக்கு. ஸோ திஸ் இஸ் இன் த டைம் டு சிட் அண்ட் பிளேம் பாண்ட்ஸ் ஆர் அதை வந்து ஓவர் அனலைஸ் பண்றதுக்கான டைம் இது கிடையாது. இப்போ வந்து அவங்க பண்ற விஷயம் அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட் தப்பா இருந்தா மடிக்கலாம். அதை விட்டுட்டு நீ அவங்கள பஸ் கடியில தள்ளிவிடுற இவங்கள பஸ் கடியில தள்ளிவிடுற இதெல்லாம் இல்ல. இப்போ எல்லாருமே எல்லாரையும் தள்ளி விட்டாதான் அடுத்து மூவ் ஆக முடியும். ஸோ அப்படி யோசிக்கிறப்போ நான் வந்து அவங்க வந்து வெளியில ஃபேஸ் பண்ற இந்த நெகட்டிவிட்டிக்காகவே நான் எனக்கு கேம்ல ஏதாவது கிரிட்டிசிசம் இருந்தாலும் ஐ மீன் இந்த பாண்ட்ஸ் இந்த மாதிரி வச்சு நான் எதுனாலும் நான் அதை பத்தி இப்ப பேச போறது கிடையாது. அது வந்து பேசணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா என்ன பேசினாலுமே அது ஸ்லட் ஷேமிங்கும் அவங்கள வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு தான் கொண்டு போகுது. ஸோ அதை நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க எடுக்கிற ஸ்டாண்ட்ல ஏதாவது தப்புன்னா நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. அது வந்து கண்டிப்பா கேட்கப்படும். ஆனா மத்தபடி அவங்க ஏன் இவரை சொன்னாங்க ஏன் அவங்கள சொன்னாங்க இவங்கள சொன்னாங்க அப்பெல்லாம் வந்து பேசுறதுக்கான டைம் இது இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து அரோரா பத்தின பாயிண்ட். ஆல்சோ அவங்கள மாதிரி வந்து கரெக்டான பாயிண்ட் எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. வேற யாரும் கிடையாது. இப்போ டைட்டில் வின்னர் மாதிரி இருக்கிற நம்ம கானா வினோத் எடுத்துக்கிட்டாலுமே ஒரு பாயிண்ட்டை கிளியரா பேசுறதோ எடுத்து வைக்கிறதோ அந்த திறமை கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்தபடி மத்த எல்லாமே இருக்கு. மத்த இதெல்லாம் ஓகே. ஒரு டைட்டில் வின்னருக்கான பயங்கரமா டாஸ்க்னா அவர் தான். ஈவன் பாட் இங்க நம்ம என்டர்டெயின் பண்றதுல இருந்து எல்லாமே அவர் தான். பட் அரோரா கிட்ட இருக்கிற அதாவது கானா வினோத்ல இல்லாத ஒண்ணு அரோரா கிட்ட இருக்கிறது இந்த ஒரு விஷயம். ஸோ இது வந்து நான் பார்க்கறேன். அதான் இந்த 2 பாயிண்ட் தான் இப்போதைக்கு. வேற எனக்கு கானா வினோத் வந்துட்டு இப்படி வந்து ஒரு ஆளா வந்து அட்டாக் பண்ணிட்டு அதுவும் கம்ருவோட சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருந்தாருன்னா நீங்க வந்து கையோட சேர்த்து ஜோடியா கூட்டிட்டு போறீங்கன்னு தான் அர்த்தம். அங்க கண்டிப்பா அப்படிதான் இருக்கும்.
அதை மாத்திட்டு விளாண்டா மேபி ஏதாவது மாறலாம். ஸோ இதுதான் மான்ஸ் ஏதோ சொல்ல வந்த இடையில என்னன்னு சொல்ல. இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தேன், அதுதான் இப்போ அவ இதெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் தான். அவ அவளே கேட்கக்கூடிய ஆள் தான், கேட்க முடியாத ஆளு இல்ல இன்னசென்ட் இப்படி இப்படியா இருந்தா கூட பரவாயில்ல, எல்லாம் பண்றதுதான். இது மட்டும் ஏன் கேட்க முடியலன்னு தான் எனக்கு தோண மாட்டேங்குது. இன்னொன்னு அருண் சொன்னாரு நல்லா என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு. நானும் என்ஜாய் பண்ணேன். ஃப்ரைடே ஹேப்பனிங்ஸ் என்ஜாய் பண்ணேன். விஜய்ஸ் முன்னாடி 2 பேரும் மாத்தி மாத்தி பஸ் தூக்கி போட்டு என்ஜாய் பண்ணேன். ஆனா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரேக் டைம்ல அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட அவன் பேசுனது வந்து சுத்தமா நல்லாவே இல்லை. சாண்ட்ரா வேற கம்முன்னு சொல்லி வந்து ஓடி வந்து அவனை பிரிச்சு விட்டது, வினோத் கூட்டிட்டு போனது எதுவுமே வந்து நல்லா இல்லை. அது மட்டும் எனக்கு ரொம்ப ட்ரிகர் ஆச்சு அதை பார்க்கும்போது. அது இதுக்கு மேல எது ட்ரிகர் ஆச்சுன்னா அவன் வந்துட்டு காம் டவுன் அவனை ஈஸ் பண்ணது இன்னும் காண்டாச்சு எனக்கு அதை பார்க்கும்போது. அதான் அதை இன்னும் ஏத்தி விட்டுட்டா அவனை ஏதாவது பண்ற மாதிரிதான் தெரிஞ்சது. அது காம் டவுன் ஒரு மாதிரி இப்போ ஒரு எப்படி சொல்றது, ஒரு லாஜிக்கே இல்ல அவன் பண்றது இல்ல. அது என்ன வந்து அவங்க கிட்ட அப்படி புடிச்சு போச்சுன்னு சொல்லிட்டு இது காம் டவுன் எனக்கு அது புரியவே மாட்டேங்குது இப்ப கூட. இல்ல அது அவர் புடிச்சு போனதுனால இல்ல மான்ஸ். அது என்ன தெரியுமா, அவங்க சொல்ல வந்துட்டாங்க ஏதோ ஒரு விஷயத்த. உங்க அப்பா இருந்தாலும் உங்க அப்பா இருந்தாலும் சொல்லும்போது இன்னொன்னு அதை பத்தி பேசாத, இப்ப அது தேவையில்லை, அது பேசாத அப்படின்னா அப்புறம் சாண்ட்ரா வந்து கேட்கும்போது கூட சொல்லுவா, ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபௌட் திஸ் ஹியர், எனக்கு அதை பத்தி இங்க பேச வேண்டாம் அப்படின்னு. இதை வெளியே யாருதான் நான் பேசி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இட்டு ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்க, அதை வெளியே வந்துடக்கூடாதுன்றதுக்காக இவங்க நிப்பாட்டினாங்க. காம் சொன்னது வேண்டாம் 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 அப்படின்னு. இல்லாட்டி பார்வதி அதை வெளியில வச்சிருக்காங்க, அந்த கண்டென்ட் வெளியில அவனை புதைக்கலாம்னு வச்சிருப்பாங்க. வெளியில ஒன்னொன்னா அதை ஓபன் பண்ணி அவனை போத்துருவாங்க. இன்னொன்னு வெளியே வந்து நீங்க பேசுனீங்கன்னா எதுக்குமே ஆதாரம் கிடையாது, நீங்க நிரூபிக்கணும்னு தேவை கிடையாது. ஆனா சொன்னாலும் இதை வேணா வந்து சொல்லிக்கலாம். ஆனா உள்ள சொன்னீங்கன்னா வீக்கெண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணி அப்பெல்லாம் நீ சொன்ன மாதிரி நடக்கவே இல்லையமா அப்படின்னு முடிச்சு விட்டுருவாங்க. சொல்லுங்க தாட்ஸ். ஒரே ஒரு ஒப்பீனியன் தான் இதுல வந்து. அந்த கான்வர்சேஷன்லேயே கூட அரோரா பற்றி நீ பேசாதன்னு சொல்லிட்டு கமருதீன் சொல்லலாம் பார்வதி கிட்ட. இன்னொன்று விஷயம் வந்து அதுக்கு முந்தின நாள் நைட்டு வந்துட்டு நீ என்கிட்ட பேசாத பிரச்சனை இல்லைன்னு சொல்லி பார்வதி சொல்லுவா. ஆனால் நீ அரோரா கிட்ட வந்து போய் பேசாத அப்படின்னு சொல்லுவா. ஸோ இதில் மல்டிபிள் ரீசன்ஸ் வந்துட்டு கம்பைன் ஆகிருக்குது பார்வதி வந்துட்டு கமருதீன் பின்னாடி வந்து ஹோல்ட் ஆகி நிற்கிறதுக்கு. ஏன்னா இல்ல இதுல பாரு வந்து அரோரா பத்தி அவன் சொல்லுவாளா, ஏன்னா அவன் சொன்னது மட்டும்தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் என்ன சொன்னா அரோரா பத்தின்றது எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வந்து அரோரா அவ அந்த பேரை மென்ஷன் பண்ணாதன்னு சொல்லுவா, அரோரான்னு சொல்லாத, அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லுவா. ஆனா இவன் வந்துட்டு அது கட் பண்றாங்க, எடிட் பண்ணனால அது நமக்கு தெரியல. அதுல வந்துட்டு அது நமக்கு தெரியல என்ன சொன்னா அப்படின்னு தெரியல. அது முன்னாள் நாள் நைட்டு நீ அவகிட்ட போறேன்னு சொல்றேன்னே பேசிட்டு இருக்காங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறீங்களா, நீ அவகிட்ட போறேன்னு எப்படி சொல்லலாம் அப்படி. இல்ல ஆல்சோ இதுக்கு காஸ்கோ சொன்னது மாதிரியும் சிந்தனை சேர்க்கை சொன்னது மாதிரியும் ஆக்சுவலாவே வந்து அவங்க அந்த வார்த்தையே சொல்லுவாங்க இந்த இதுல. அவட்ட போயிடக்கூடாதுன்றதுதான் மெயின் காரணம். அங்கிட்டு போயிடாத, ஏற்கனவே அவங்க நம்புறாங்க நீதான் வந்து 50 நாள்ல இருந்து இத்தனை நாளைக்கு இந்த பிள்ளைய கூப்பிட்டு வந்துட்ட, இன்னும் கொஞ்ச நாள். அதான் இவரு விஜய் சேது சொன்னாரு, பார்வதிக்கு வந்து அவங்க அம்மாவுக்கு பாராட்டு போறதே தாங்கிக்க முடியாது. இந்த விஜய் சேது பாக்ஸ்ல ஒண்ணு வரும்ல, பெத்த தாய் தகப்ப அவங்களுக்கு நல்லது போறதே தாங்கிக்க முடியல, இவ்வளவு நெகட்டிவிட்டியா இருந்ததுன்னா கருங்காலிலேயே உனக்கு சவப்பட்டி செஞ்சு புதுசால் நீ எல்லாம் பாசிட்டிவ் ஆக மாட்டேன் அப்படின்னு அந்த மாதிரிதான் இருந்துச்சு. அது பார்வதி ஆளுமா நம்புறாங்க ப்ரோ, அரோரா வந்துட்டு இதனால தான் வந்துட்டாங்க அப்படின்றது. ஏன்னா வெளில இருந்து போத்துன்னு வந்தார் தெரியுமா, அவர் வேற இந்த இன்டேரக்டா சொல்லிட்டாரா, அவங்க ரொம்ப ஆழமா நம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு நீ அவளை கூட்டு வந்துடாத கூட சேர்ந்து கமுதுன்னு சொல்றாங்க. யாரு, பார்வதி. ஆனா சீரியஸா இப்படி ஒருத்தன் கூமுட்டையா இருப்பானா அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல கமருதினை பார்க்கும்போது. எனக்கு அது ஏன்றது ஓரளவுக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒருத்தன் வந்து இவ்வளவு டோன் டெஃபா மோசமா இவ்வளவு கேவலமா இருந்தான்னு வச்சுங்களேன், பார்த்தா அது கிளியர் கட்டா தெரியும் அவனை எனேபிள் பண்ற ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் கூடவே இருப்பான் அப்படின்னு. அந்த கேஸ்ல எனக்கு அது வந்து அப்படியே அந்த இதோ எனக்கு ஜோதி தெரிந்து விட்டது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ நீ வந்து பக்காயா, நீ ஒன்ன மாதிரி ஒருத்தன் கூட இருந்தா கிளுகிளுன்னு போகும் வாழ்க்கை ஒருத்தனுக்கு அப்படின்ற மாதிரி 15 படம் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு, பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு கமருதீன் போயிட்டு ஒரே ஒரு பாயிண்ட், வாட்ஸ்அப் நம்பரை வச்சு போத்து அது எடிட் இல்லையா, அது என்னது உண்மையா, அது எடிட்ல வாட்ஸ்அப் நம்பரை வச்சு ஒரிஜினல் நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா? ஏங்க சத்தியமா வாட்ஸ்அப் நம்பரை வச்சு நம்பர் எடுக்க முடியுமா?
வாட்ஸ்அப் நம்பரை வச்சு அவங்க நம்பரை எடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறான். Facebookல அந்த போத்தன் வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. அது எனக்கு சும்மா ஏதோ காமெடி ட்விட் மாதிரிதான், காமெடி போஸ்ட் மாதிரிதான் தெரியுது. அது நிஜமாலுமே போஸ்ட்னா எனக்கு புரியல. சொல்லுங்க ஹரிஷ். சரி யாராச்சும் அந்த கான்டெக்ட போடுங்கப்பா, எனக்கு தெரியல. ஐ மிஸ்ஸிங் த திங். சரி ஓகே ஓகே, இருங்க நான் கீழே தேடி எடுத்து போடுறேன். கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. போட்டிருக்காருப்பா. இந்த இந்த கமருதனுக்கும் பாருக்கும் நடக்கிற இந்த சண்டைகள் நடுவுல இப்போன்னு இல்ல, ஒரு கடந்த ஒரு 2 வாரமாவே வந்து நடக்கிற சண்டை. அப்போ இவங்க 2 பேரும் பயங்கரமா அடிச்சுக்கிட்டு பேய்க்கும் சண்டைங்கிற மாதிரி வரும்போது அரோரா அரோரான்னு கத்துவாங்க. அங்க நேத்து நைட் ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பான் ஃப்ரைடே ஹாப்பனிங்ஸ்ல. அவன் அரோரா குப்பரப்படுத்துறதுல கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கோம். டேய் இவனுங்க 2 பேரும் இந்த ட்ரையாங்கிள்ங்கிறத ஆரம்பத்துல இருந்து she was never part of it or she doesn't want never wanted it மாதிரிதான். அது அவங்க அதுல சிக்கிட்டாங்களே தவிர இவங்க 2 பேரும் தான் அதை கிரியேட் பண்ணிருப்பாங்க. இவனுங்க 2 பேரும் தான் அதை எம்ப்ரேஸ் பண்ணிருப்பானுங்க. அப்புறம் இது வந்துட்டு ஓவரா இதாயிட்ட அப்புறம் அந்த ஒரு சொன்னீங்கல்ல இப்ப பேசும்போது கூட, அவங்களுக்கு வந்து அவ கூட இவன் இருக்கிறத தான் பார்க்க முடியாது அந்த வீட்டுல. அது இருந்தா she will ஜஸ்ட் கதவை உடைச்சிட்டு வெளியில வந்துரும்னு நினைக்கிறேன் பார்வதி. பட் அந்த அதர் எண்ட் வந்து எனக்கு அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. she will never care what the anything that these people do. அவங்க வந்து அதை வந்து லிட்டரலா அவங்க கண்டுக்க கூட மாட்டாங்க. அப்பதான் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க, வெளியில இது பண்ணிட்டு இருப்பாங்க. பார்வதி would have tried like ஒரு 1000 ways ஆஃப் அவங்களை இரிட்டேட் பண்றதுக்கு. அவங்க வேணும்ட்டே பக்கத்துல இருக்கும் போது கையை கோத்துக்கிறது, இவங்க மேல சாஞ்சுக்கிறது. இது வரைக்கும் அந்த பொண்ணு எதுக்குமே வந்து பெருசா அந்த ஒரு ரியாக்டிவா இவங்களுக்கு இது பண்ற மாதிரியோ ஒரு இது இருக்க மாதிரியோ, ஏன்னா அவங்களுக்கு அது இல்ல. அதுதான் அங்க ஃபேக்டர். இருந்தா இட் வில் கம் அவுட் சம்வேர். அதை வந்து கண்டிப்பா நம்ம ஆளுங்க காமிச்சிருவானுங்க, எடிட்லயும் போட்டு இது பண்ணிடுவாங்க. பட் அட் எண்ட் வந்து அதுவும் வந்து ஒரு இவங்களுக்கு 2 பேரையும் கண்டுக்காம அவங்க இருக்கிறது தான் எனக்கு பாக்குற போது ரொம்ப ஃபன்னியா நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே அந்த மொமெண்ட்டும். நீங்க க்ளோஸா பாத்திருந்தீங்கன்னா இங்க இந்த பக்கம் கமருதீன் கூட இவங்க உட்காரும் போது கண்ணு ஒண்ணு வந்து அரோரா என்ன பண்றாங்க அந்த சைடே இருக்கும். பாட்டு பாடுற போது கூட பாத்துக்கிட்டே இருக்குங்க. அவன் ஒரு வாட்டி லிரிக்ஸ் வந்து அரோரா பார்த்து பாடிடுவான். இவ உடனேங்கிற 2 கண்ணையும் உருட்டி 360 டிகிரி அடிச்சு பார்வதி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருவாங்க. எல்லாம் பச்சையா தெரியும். ஆனா எரியறது மூஞ்சி பூரா தெரியறதுன்றது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அடிச்சுக்கவே முடியாது. அப்படியே இந்த மூஞ்சி பூரா அப்படியே வெடிக்கும் தெரியுமா? அது வந்து அந்த மீம் இருக்குமே தோழரே, ஃபுல்லா எரியற மாதிரி. ஆமா, இல்ல நான் தான் சொல்றேன், என் வாழ்க்கையில இவ்வளவு நான் தான் சொல்றேன்ல, சில நேரம் செட்ல அவங்களுக்கு என்னெல்லாமோ சொல்லி புரிய வச்சு அந்த எக்ஸ்பிரஷனை கொண்டாட ட்ரை பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் நம்ம வர வைக்க ட்ரை பண்ணுவோம். ஆனா இவ்வளவு இயல்பா, இவ்வளவு பிக்சர் பெர்ஃபெக்ட் அக்யூரேட்டா வந்து ஒருத்தங்களா அந்த எக்ஸ்பிரஷனை கொடுக்க முடியுது பாரு. அப்போ உடம்பு முழுக்க எவ்வளவு வயிற்றுச்சல் இருந்தா இந்த மாதிரி ஒண்ணு வரும் அப்படிங்கறதுக்கு ப்ராப்பர் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இதெல்லாம். நம்ம பேசிருக்கோம்ல, அந்த ஆக்டரை இவங்க கிட்ட டியூஷனுக்கு அமிச்சா சரியா இருக்கும் தோழர். பர்ஃபெக்டா ரெடி ஆயிருவாரு. இல்ல, ரியாவை பத்தி அவ்வளோ பேசி முடிச்சுட்டு நல்லா போட்டு அடின்னு அடிச்சுட்டு கடைசியில ஒரு டைலாக், அது அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க பார்வதி. அப்படியே அந்த வன்மம் அப்படியே அந்த ஃபேஸ்ல இருக்கும். அந்த அளவுக்கு தெரிஞ்சது. அவன் பேசுனதை வச்சு கண்டிப்பா அவன் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பான்னு நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இல்ல, அது எடிட்டர் தான். சும்மா அது வேற ஏதோ போஸ்ட் போட்டிருக்கான், அதுல எடிட்டர் தான். சாரி. இல்ல ஆனா போத்தன் ஒரு நல்ல விஷயத்த பண்ணா. அவன் அப்படியே அவங்க டெல்லியில கண்டினியூ பண்ண விட்டா இன்னும் அதை அவங்க டெல்லியில இருக்கிறது தான் கரெக்ட்னு நம்ப வச்சுட்டான். அந்த விஷயத்துல போத்தனை நான் பாராட்டுவேன். இப்ப வந்து அவன் சொல்லியிருந்தானா கொஞ்சம் உஷாராயிருப்பாங்க, புரியுதுங்களா? அவன் வந்து இல்ல இப்ப அவன் வந்து சொன்னதுனால பார்வதி யோசிக்கிறது தான் கரெக்ட். கமருதீனும் வினோத்தும் கொஞ்சம் ஒரு டைலமால இருந்தாங்க. ஏன்னா அவனே சொல்லியிருக்கான் கமருதீன் ஒரு சில, இல்ல மச்சான் நான் அரோராவோட பேசினா பாசிட்டிவா இருக்கா, அவன் வந்து குறைலாம் சொல்ல மாட்டா, என் கேமுக்கு தான் ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கான். அவனே நிறைய தடவை அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்கான் மற்றவங்க கிட்ட. அந்த ஓரளவு கொஞ்சமா சேர்ந்தது. பட் ஆனா அவன் ஃப்ரெண்டு வந்து சொன்னது வந்து ஓகே, அரோராவே கரெக்டாவே பேச மாட்டா, அவ வந்து இப்படிதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதாவது பார்வை கூட நம்ம அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க.
அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பிரச்சனையா இருக்கு அரோரா ஆக்சுவலா வந்து அது வந்து வெளியே எவ்வளவு பெரிய ஹெல்ப் வினோத்துக்கு. பண்ணிருச்சு இல்ல யாரும் இல்ல அரோரா எங்க அவங்க பாரு உண்மையாலுமே வந்து ஃப்ரெண்டா? நல்ல ஏ, ஃப்ரெண்டு தான் இல்ல ஆக்சுவலா. இல்ல இப்ப நீங்க ஃப்ரெண்டுன்றதெல்லாம் தாண்டி இல்ல இல்ல அந்த see எனக்கு அந்த நான் இதுதான் எப்படி ஞாபகம் வந்துச்சு, வடிவேல் சொல்லுவார்ல அந்த தோழர் ஜோக்ல. அருண் ப்ரோ அது என்னதுன்னா ம், கரெக்டான அட்வைஸ் தான் கொடுத்துருக்கா. இப்ப பாரு வந்து எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து சொம்பு தூக்கியே ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். இப்ப பாருவோட கேமிங் எடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பாரு வந்து அவனுக்கு எதிரா போனா அவனுக்கு பிரச்சனை சரியா. இப்ப அரோராவோட பாயிண்ட் வந்து பாயிண்டா தான் இருக்கும். அது வந்து என்ன சொல்ற, அவன் பண்ற மிஸ்டேக்க தான் எடுத்து கொடுப்பா. பாரு வந்து பஸ் கடியில தள்ளி விட்டுருவா. சோ அவ கூட சேர்த்து வச்சுட்டா அவ கண்டிப்பா பேசவே மாட்டா அப்படின்றது ஒரு நல்ல மூவா தான் இருக்கு. இது ஆக்சுவலா போத் இது ஒரு ஒரு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் தான். அப்படி யோசிச்சு ஆமா ஆமா ஒருத்தர் செஞ்சிருப்பாருன்னா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஸ்பெக்டிவ் தான். ஆனா அண்ட் கரெக்டா இன்னொன்னு தான் தோணுது. கேஸ்கு சொல்றது எனக்கு ஏன் ஓகே ஆக்சுவலா இப்படி கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒண்ணு ஏன் தோணுதுன்னா, அவர் வெளியே எல்லா இடத்துலயும் பார்வதியும் திட்டிட்டு அந்த மாதிரி தான் இருந்தாப்புல. உள்ள போயிட்டு கரெக்ட் ஏன் ராஜா கரெக்ட் அப்படி மாத்தி விட்டன்றதுக்கு மேபி இது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா எனக்கு காரணமா என்னன்னா, இருக்கலாம். நீ அவன் எடுக்கிற முடியும் நமக்கு சாதகமா தான் இருக்குன்ற மாதிரி இந்த வடிவேல் சொல்லுவார்ல, மகனே அங்குசாமி ரொம்ப நல்ல வேலையை பார்த்தடா அரோரா தேங்க்ஸ்டா அப்படின்னு விட்டீங்கடா சொல்லிட்டு அப்படின்னு இருக்கா. அந்த மாதிரி அரோரா வந்து எப்படி இந்த பார்வதி வந்து இந்த 50 நாள் தள்ளி கூட்டு வந்துருச்சோ அந்த மாதிரி செகண்ட் கியர் ஒண்ணு போடணும்ல டுவர்ட்ஸ் அந்த எண்டுக்கு, அதை வந்து அழகா போத்த ட்ரெஸ் போட்டு விட்டு போய் காரணம் வந்து இப்ப வினுக்குட்டியும் கம்ருவும் பண்ணுவாங்க, கூட்டின்னு இப்ப வருவாங்க. பண்ணி அடுத்த லெவலுக்கு கூட்டு போயிருவாங்க. ரொம்ப நல்லதுப்பா, Correct. தேங்க்யூ. அதுதான் இந்த அந்த 5 பேருக்கு தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி ஃபினாலேல நான் அரோரா ஃபைனல்ஸ் கூட்டு போய் தீருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது போத்தன் ஃபினாலேல பண்ணது. அந்த 5 பேருக்கு வீடியோ போடுவாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி போடணும். அதுக்கு வந்து வினுக்குட்டியும் கம்ருவும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இல்ல எனக்கு தெரிஞ்சு கம்ருதுன்னு இல்ல பார்வதி ஸ்பேஸ டெலுலுவா பேசுவாங்க. ஐ திங்க் அந்த ஸ்பேஸ் கேட்டுட்டு அதுதான் உண்மைன்னு நம்பி கரெக்ட் இருக்கலாம். ப்ரோ. அதான் அதான் புரியுதுங்களா? அதான் இப்போ உண்மை. ஏன்னா வந்துட்டு அது ஒரு காரணம் இருக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி கேட்டிருந்தானோ அப்ப இதுதான் நடக்குதா, இதுதான் மக்கள் நினைக்கிறான்னு அந்த ஸ்பேஸ் கேட்டிருந்தானா அப்படிதான் நினைச்சிருப்பான். அது ஒண்ணு. கரெக்ட் கரெக்ட் ப்ரோ. இன்னொன்னு, ஏன்னா நம்ம வந்து ஒரு நியூட்ரல் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கலாம், வெளியில இருந்து பாக்குறோம். அவன் க்ளோஸா இருந்து பாக்கறதுனால கமருதீன் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்ற அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்ப்பாங்க. அந்த லென்ஸ்ல இருந்து பாக்கறதுனால அவனுக்கு யாரெல்லாம் கூட இருக்காங்க, அவன் தப்பு சொன்ன சுட்டி காட்டினவங்க அவன் எதிராக தானே தெரியும். சோ அரோரா அவன் பண்ண அவ்வளவு தப்பு நிறைய யோசிக்க பேர் சுட்டி கூடியவனா காட்டிருக்கான். தெரியல ப்ரோ. அவ்வளவு ப்ரோ யோசிக்கிறவனா ஒன்னே ஒண்ணு தெரியல ப்ரோ. சொல்லவா, இப்போ ஒரு ம். பேசிக் தானே. இப்போ 2 பேரும் உள்ள வராங்கன்னா 2 பேரும் எதை பத்தி பேசணும்னு யோசிச்சு தானே வருவாங்க. அவங்க அவங்க அக்கா ம். ஒண்ணு சொல்ல இவர் ஒண்ணு சொல்லவா வருவாங்க. ஏதோ ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா. எனக்கு என்ன அப்படி தோணுது. எனக்கு இப்போ என்ன தெரியுமா தோணுச்சு, நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன். அவன் கான்ஸ்பிரசி வெளியவே பேச தியரி வச்சிருந்திருப்பான் கருமம். போல. நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா வந்து நீ வந்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு பேசி வச்சுட்டு வந்த மாதிரியே எனக்கு தோணுச்சு. ஏன்னா போதன் சொன்னதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை துளி கூட. ஏன்னா எனக்கு அப்படி தோணுச்சு. சொல்லுங்க இன்னொன்னு ரியா. பிஆர் சொன்னதை ஃபாலோ பண்ணிருப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இப்ப அது ஒரு மேஜர் இது இல்லையா. ஏன்னா அங்க இருக்கவங்க நிறைய பேர் பிஆர் வச்சிருக்காங்க. எஸ்பெஷலி திவ்யா கொடுக்குற ரியாக்ஷன்ஸ் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டு இருப்பாங்க போல. திவ்யா நீங்க இப்படி எல்லாம் பண்ணுங்க, நான் கியூட் ரியாக்ஷன்ஸ் போட்டு நிறைய மீம்ஸ் எல்லாம் போடுறோம் அப்படின்னு பண்ணிருக்க மாதிரியே இருக்கு. நிறைய திவ்யா அப்படிதான் பண்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்காங்க எனக்கு நிறைய இடத்துல. பாவமா இருக்கிறது என்ன தெரியுமா, முதல் டே ஒன்ல இருந்து பிஆர் வச்சுட்டு போறவங்க கூட பரவாயில்ல, அவ்வளவு நாளுக்கான காசு இருக்கு, அதை கொடுத்துருக்கேன். 2வது பிரைஸ் எடுக்கிறவங்களுக்கு இந்த ராபர்ட்ஸன்ல உங்களை கிண்ணம் கூட கிடையாது. நீ வந்து ஒரு பிரைஸ் நீ கூட கிடையாது. பாவம் இருக்கிற கையில பையில இருந்த காசு, சம்பாதிச்ச காசை பூராத்தையும் இப்படி அழைச்சு டைட்டிலும் வாங்காம இப்படி வீணா போறியம்மான்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அதனாலதான் 200% நான் போல. நீ இப்போ செகண்ட் பிளேஸ் தான் இருக்க, இன்னும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரலன்னு சொன்ன மாதிரி ப்ரோ இருந்தது எக்ஸாக்ட்லி எனக்கே அப்படிதான் ப்ரோ தோணுச்சு. 200 வந்து செகண்ட் பிளேஸ் தான் மீன் பண்றாங்கன்னு தான் தோணுச்சு. எனக்கு அப்ப நீ முடிஞ்ச இன்னொன்னு, அளவுக்கு பொட்டியே எடுத்துட்டு வந்துருமா அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன் இவங்கள பாக்ஸ. பத்தி எல்லாரும் பேசிட்டே இருக்காங்கல்ல திவ்யா பத்தி. நான் வந்து எனக்கு அவங்க நிறைய பேசுறனால நான் மோஸ்ட்லி ஸ்கிப் பண்ணி அவங்க அங்க இருக்காங்கன்றதே எனக்கு தெரியாது. ஆனா அவங்க இவ்ளோ முன்னாடி இருக்காங்க, இவ்ளோ ஓச்சோட இருக்காங்க அப்படின்றதே எனக்கு ஆச்சரியமா தான் இருக்கு. அங்க அப்பப்ப சில சில போஸ்ட் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுவேனே தவிர நான் வந்து கண்டுக்காத ஒரு ஆள் அவங்க. ஏன்னா என்னால அவங்க கேக்குறது கொஞ்ச நேரத்துக்கு, அவங்க பேசுறது கொஞ்ச நேரத்துக்கு மேல கேட்க முடியாது. அப்படியே ரிப்பீட்ல தான் போகும். கம்முன்னு இன்னைக்கு சொல்லும் போது அதுதான் நீ விஜய் புரிஞ்சுது. சேதுபதியே எக்ஸ்பிரஷன் இல்ல இல்ல சொன்னாரு. சமல்ல. திவ்யா இல்ல பத்தி சொல்லும்போது நான் நான் ஒண்ணு சிரிச்சதுக்கு சொல்லணும். காரணம் அதுதான் ஆக்சுவலா. இல்ல இன்னைக்கு கேஸ்கு விஜய் செம்ம எக்ஸ்பிரஷன் நொய் கொடுத்தாரு நொய் நொய் அதுக்கு. நொய். காத ஒரே நிமிஷம். காத குலுக்கி இப்படி தள்ளி விட்டாரு கீழே, ஆத்தாடி அப்படின்னு. என்னது ரியா நீங்க பேசுங்க. ரியாவும் அலைண்டு பேசுனதுக்கு அப்புறம் நான் திவ்யா பத்தி பேசுறேன். எனக்கு கொஞ்சம் இருக்கு திவ்யா பத்தி பேச. ரியா பேசுங்க.
இல்ல ஆக்சுவலி இந்த கமோடியன் இஷ்யூ பேசிட்டு இருந்தீங்கல்ல, எனக்கு கமோடியன் அந்த ஃப்ரெண்டோட அட்வைஸ் எடுத்துக்கிட்ட மாதிரி எனக்கு ஆக்சுவலி ஃபீல் ஆகல. அதுக்கப்புறம் தான் என்னமோ பாவு கிட்ட கொஞ்சம் அதிகமா சண்டை போட்ட மாதிரியும் முன்னாடிலேருந்து போடுவாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா என்ன சொல்றது, இந்த அழகா கிட்ட கொஞ்சம் அந்த கானா வினோத் கிட்ட ஒரு சேஞ்ச் தெரியுது இல்ல. எனக்கு ஆல்ரெடி கானா வினோத் இந்த டவுட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் கமுதின் கிட்ட எனக்கு அந்த சேஞ்ச் ஆக்சுவலி தெரியல. இன்னைக்கு கமுதினோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் எப்படி பார்த்தேன்னா, ஓகே நம்ம இங்கே சண்டை போட்டு நம்ம அழகா கிட்ட சேர்ந்து போவோம் அப்படின்னு நினச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் அழகா வந்து விடாம அவள் வந்து அந்த இந்த டாஸ்கில் வந்து யாரோட சேஞ்ச் வந்து திவ்யா சொன்ன சாரி வந்து இது இல்லை ஜெனினா ஃபீல் ஆகலைன்னு சொன்னதுக்கப்புறம் திரும்பி அழகாவை எடுத்து சண்டை போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீலிங்கு. இல்லைன்னா ஓகே நம்ம அங்கிட்டு சண்டை போட்டு நம்ம இங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸை சீரியஸாக கமுதின் எடுக்கலைங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவன் வந்து அவன் அவங்க ஃப்ரெண்டு சொன்னதுல அரோராவை ட்ரஸ்ட் பண்ணாதன்றதை எடுத்திருப்பான். இங்க அக்கா சொன்னதுல பாருகிட்ட இருந்து விலகிறன்றதை எடுத்துட்டு அவன் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அதுல அவன் வந்து ஏற்கனவே என்னென்னலாம் யோசிச்சு வச்சிருக்கானோ அதுல அப்ளை பண்ணிப்பான். ஆமா. அவன் ஆக்சுவலி அது 2 அட்வைஸுமே எடுக்கல. அவன் பண்றதா 5 வாரமா நானும் பாக்குறேன். ஃப்ரைடே தேர்ஸ்டே ஆனா சண்டை போடுறான். சாட்டர்டே பிஜேஎஸ் கிட்ட நல்ல பேர் வாங்கிடுறான். மண்டே திருப்பி ஜாயின் ஆயிடுறான். இதேதான் நடக்குது. இல்ல ஆக்சுவலி ஏன் தெரியுமா எனக்கு நான் டவுட்டை சொன்னேன். அவன் ஃபர்ஸ்ட் இங்கிட்ட சண்டை போட்டு அழகா கூட செய்யலாம் நினைச்சிருப்பான், ஓகேவா. ஆனா இங்க இவ சொல்லிட்டாளா, ஸோ திரும்பி இங்க சண்டை போட்டு நம்ம திரும்பி பாவனியம சொல்லி பாவக்கூடிய சேர்ந்து போட்டு யாரும் சேவ் பண்ணணும்னு சொன்னதுக்கு பாவனியம சொன்ன மாதிரி இருந்தது, ஓகேவா. ஆனா அதுக்கப்புறம் திரும்ப வெளில வந்து பார்வதி வந்து அந்த வாக்குமூலம் அந்த டாபிக்ஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்பி சண்டை போட்டு போயிட்டாங்க. இப்ப இவனுக்கு வந்து இல்ல இதே கான்செப்ட் போன வாரம் அதுக்கு முன்னாடி நீங்க வேணா எபிசோட் கூட எடுத்து பாத்துக்கோங்க. இதேதான் நடந்திருக்கும். இவன் பாரு கிட்ட சண்டை போட்டு திருப்பி அரோரா கிட்ட போய் பேசுற மாதிரி போவான். அப்புறம் திருப்பி பாருவே வந்துருவா, இவனும் போயிடுவான். இதேதான் நடக்கும். ஆனா அவ வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கறது இல்ல. அவ எனக்கு தெரிஞ்சு அந்த ஒன்ஸ் டிசைட் பண்ணனால திரும்பி அந்த இதுக்குள்ள போயிடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கா. ஆமா ஆமா. அது ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருக்கு. கரெக்டா ஒன்று டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணாம இருக்கல. இவங்க மாதிரி திரும்ப சண்டை போட்டு சேர்ந்துக்கிட்டு என்ன எனக்கு தெரியல. சீரியஸ்லி எனக்கு லாஸ்டெல்லாம் எனக்கு கடுப்பா இருந்துச்சு. என்னமா கொஞ்சம் கூட உனக்குலாம் செல்ஃப் ரெஸ்பெக்ட்னா என்னன்னு தெரியாதா? அல்லோ எஸ் தெரிஞ்சிருந்தா ஓகே. இல்ல எனக்கு தெரிஞ்சு பாரு வந்து கண்டென்ட் ஏதோ பேசியிருக்காங்க மைக்கு மறைச்சிட்டு. ஏன்னா முன்னாடி ஒரு தடவை அந்த நெக்லஸ் டாஸ்க்கு முன்னாடி இவங்க ஏதோ மைக் மறைச்சிட்டு பேசினது பிபி வந்து கண்டுபிடிச்சு அன்னைக்கு ஏதோ பேசினப்போ லைட்டா கேட்டுச்சு. ஏதோ அரோரா பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அது ஏன்டா அரோரா பத்தி ஏன்டா மைக்க மறைச்சிட்டு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாருமே பேசும்போது எனக்கு அதான் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இவங்க ஏதோ அரோரா வச்சு பிளே பண்றதான் இவங்க மறைச்சு பேசி அவன் ஏதாவது கோத்து விட்டுருவானோன்னு பயந்துட்டு சுத்திட்டு இருக்க மாதிரிதான் இருக்கு. நேத்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூன் அந்த லைவ் கண்டென்ட் பாத்தீங்களா? அதுல வந்து சொல்லியிருப்பா